நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். பலம் நிறைவூற்றே பரிசுத்த ஆவியே, மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவீர், இறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவீர், மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவீர், இறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவீர். ஞானம் நிறைந்த சொல்வளமே, நலம் தரும் நம்பிக்கை அருட்கொடையே, ஞானம் நிறைந்த சொல்வளமே, நலம் தரும் நம்பிக்கை அருட்கொடையே, பிணிகளை தீர்க்கும் அருமருந்தே, தேவ கனிகளால் தேற்றும் அதிசயமே, பிணிகளை தீர்க்கும் அருமருந்தே, தேவ கனிகளால் தேற்றும் அதிசயமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய தேவ அன்னை காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட நாளினுடைய நினைவு நாள். இன்றைய நாளிலே தேவ அன்னை புனித வாழ்வு வாழ்ந்ததைப் போல நாமும் வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். குறிப்பாக வெகுண்டெழுந்து கோபம் வருகின்ற சூழ்நிலைகளை தவிர்த்து நாம் அமைதியான சூழ்நிலையிலே எந்த பிரச்சனைகளையும் தீர்க்க நமக்கு பொறுமையான தாராள மனதை இறைவன் தந்தருளும்படி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறிதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும் வானதூதர் புனித நபியரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில்
எப்பொழுது மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கு ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணி புரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு சர்வேசனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் சுதனமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன். இறைவாக்கின செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 10 முதல் 13 முடிய. மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிக்கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாய் இருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். நீங்களும் படைகளின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் யூதாவை புனித நாட்டில் தமக்குரிய பங்காக உரிமை சொத்தாக்கி கொள்வார். எருசலேமை மீண்டும் தெரிந்து கொள்வார். மானிடரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் அமைதியாய் இருங்கள். ஏனெனில் அவர் தம் புனித இடத்திலிருந்து எழுந்தருளினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மரியே நீர் பேர் பெற்றவள், உன் வழியாய் மீட்பு வந்தது. ஆண்டவரின் திரு சந்நிதியில் போற்றி பாடுவோம், உம்மை புகழ்ந்து பாடுவோம். மரியே நீர் பேர் பெற்றவள், உன் வழியாய் மீட்பு வந்தது. ஆண்டவரின் திரு சந்நிதியில் போற்றி பாடுவோம், உம்மை புகழ்ந்து பாடுவோம். ஆவே 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 மரியா. ஆவே 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 மரியா. பாவமிரை உலக வாழ்விலே, பாவ சுமை வீழும் உறவிலே, தூய உண்மை இயேசு தந்தாரே. மனிதநேயம் மறந்த மண்ணிலே, புனித உறவு சிதைந்த உலகிலே, அருளுறவை காட்டி நின்றாயே. மரியே நீ பேறு பெற்றவள், உன் வழியாய் மீட்பு வந்தது. ஆண்டவரின் திரு சந்நிதியில் போற்றி பாடுவோம், உம்மை புகழ்ந்து பாடுவோம். ஆவே 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 மரியா. ஆவே 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 மரியா.
இறையுறவு இணைந்த நிலையிலே நிறைவாழ்வின் உறவு பெருகவே நல்ல இயேசு உம்மை தந்தாரே. நற்கருணை நட்பை நாடவே நானிலங்கள் ஒன்று சேரவே நாதனேசு உம்மை தந்தாரே. மரியே நீர் பேறு பெற்றவர், உன் வழியாய் மீட்பு வந்தது. ஆண்டவரின் திரு சந்நிதியில் போற்றி பாடுவோம், உம்மை புகழ்ந்து பாடுவோம். ஆவே 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 மரியா. ஆவே 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 மரியா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள்மிக பெற்றவரே வாழ்க. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக்கொண்டிருந்தபோது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் அதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, புனித லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகத்திலே தொடர்ச்சியாக நேற்று நாம் தியானித்தும் இந்த வாரம் முழுவதும் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாசகம் இயேசு தேவாலயத்தில் நுழைந்து அங்கே வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்களையும் வரி தண்டுபவர்களையும் அடித்து விரட்டியதாக நாம் பார்க்கின்றோம். கோபப்படுவது மனித இயல்பு. ஆனால் எதற்காக கோபப்படுகின்றோம்? சரியான தருணத்தில் சரியான மக்களிடம் சரியான சூழ்நிலையிலே சரியான காரணங்களுக்காக நீதிக்காக நாம் கோபப்படுவது தவறில்லை.
பெரும்பாலான சமயத்தில் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், சாமி நான் கோவப்பட்ட சாமி, பாவ சுதந்திரம் கொடுங்க சாமி, கோவப்பட்ட சாமி. எதற்காக கோவப்பட்டாய் அப்படின்னு கேட்டால், என் பொண்டாட்டியோட சண்டை, என் மகன் சரியா இல்லை அதனால் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம முடிச்சிடுறோம். கோபப்படுவதை பாவத்தோடு தொடர்பு கொள்வது எதற்காக என்று நாம் சிந்திக்க வேண்டும். மத்தேயு 11வது அதிகாரத்திலே 29வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் எப்பேற்பட்ட குலநலன்களை கொண்டிருந்தவர் என்று மத்தேயு அழகாக விவரிக்கின்றார். அதற்கு புறம்பாக இன்று ஆண்டவர் செயல்படுவதாக நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இப்படி செயல்படுவது நியாயமான காரியத்திற்காக. அதைத்தான் வந்து புனித பவுலடியார் தன்னுடைய திருமுகத்திலே கூறுகின்றார், கோபப்படுங்கள் ஆனால் பாவம் செய்யாதீர்கள். நல்லா கவனிக்கணும், கோபப்படுங்க ஆனால் பாவம் செய்யாதீங்க. அது எப்படி சாமி அப்படின்னு ஈஸியாக கேள்வி கேட்டுடலாம். அப்போது நீங்கள் கோபப்பட்டதில் அர்த்தம் இல்லைன்னு தெரியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரியான தருணத்திலே சரியான மனிதர்களும் சரியான சூழ்நிலையிலே சரியான காரணங்களுக்காக நீதிக்காக நாம் கோபப்படுவதிலே தவறில்லை, அது பாவமும் அல்ல. ஆனால் நம்முடைய மனசாட்சி ரொம்ப நேர்மையாக இருக்கணும். பிறரோடு நாம் கோபப்படுகின்ற பொழுது நம்முடைய மனசாட்சி எந்த நிலையிலே இருக்கின்றது? ஒரு இந்து புனிதர் ராமலிங்க சுவாமி சொல்லுவார், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் இறைவா. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார். வேறு ஏதோ ஒரு காரணத்தை மனசில் வச்சுக்கிட்டு அதற்காக நாம் வந்து பிறரை சாடுவது அது பாவம். அதுதான் பவுலடியார் எடுத்து கூறுகிறது. உங்களுடைய உறவு முறை சுமூகமாக அமைகின்ற பொழுது அங்கே பாவத்திற்கு இடமில்லை. நீதிக்காக நாம் அநியாயத்தை தட்டி கேட்கின்ற பொழுது அது பாவம் அல்ல. குழந்தை வளர்ப்பிலே அவர்கள் வளர்கின்ற முறை, அவர்கள் செயல்பாடுகள் அனைத்தும் தவறான வழியிலே செல்கின்ற பொழுது அதை தட்டி கேட்க பெற்றோர்களுக்கு உரிமை உண்டு, சமுதாயத்திற்கும் உரிமை உண்டு. இல்லைன்னா சமுதாயத்துக்கு அது உற்ற பிள்ளையாக அமையாது. கத்தோலிக்க திரு அவைக்கும் அது ஏற்ற விசுவாசியாக மாற மாட்டார். நல்லா ஞாபகம் இருக்கணும். இது வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கறது அது சரியில்லை. நியாயமான காரியங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சரியான தருணத்திலே சரியான மனிதர்களிடத்திலே நாம் கோவப்படுவது நியாயம். காரணம், அங்கே உண்மை வெளிவர வேண்டும், உண்மை நிலைநாட்டப்பட வேண்டும். அதுதான் குறிக்கோளாக இருக்கணும் நம்ம கோவப்படும் பொழுது. அது இல்லைன்னா அது பாவமாகும். ஆகவே இன்றைய திருப்பலியிலே மன்றாடுவோம். நாம் செய்கின்ற அனைத்து செயல்களிலும், குறிப்பாக நம்முடைய உறவு முறையிலே நாம் அழுக்காறு கொண்டு செயல்படாமல் நேர்மையான முறையிலே செயல்பட இறைவன் நமக்கு வரமருளும்படி திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கையே ஏற்றிடுவாய். கோதுமை மணியும் திராட்சை கனியும் பொது ஒரு பெறுவது போல்
கோதுமை மணியும் திராட்சை கனியும் பொது ஒரு பெறுவது போல் அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனின் மலர்ந்திட உயிர் தருவோம். மனிதனின் மலர்ந்திட உயிர் தருவோம். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தே என்னையே திருவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன் காணிக்கையே திருவார். நான் வாழ பிறரும் பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தே. நான் வாழ பிறரும் பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தே. சமத்துவ சகோதர நோக்குடனே புது யுகம் காண்போம் அகதினிலே. புது யுகம் காண்போம் அகதினிலே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்கு உரிய ஒரு திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறைப்பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. தூயவரான தந்தையை, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். முதுவார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நித்திய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுகவுடையனுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றென்றும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும்
இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலம் பெறும். இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வில் அருமருந்து. இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வில் அருமருந்து. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. உயிரினை அளித்திடும் திருவுடலா, உறவினை வளர்த்திடும் இறைவுடலா, பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபரன் இயேசுவின் உயிருடலா. உயிரினை அளித்திடும் திருவுடலா, உறவினை வளர்த்திடும் இறைவுடலா, பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபரன் இயேசுவின் உயிருடலாம். அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் என்று அன்புடன் அழைக்கிறார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வில் அருமருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வில் அருமருந்து. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வில் அருமருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வில் அருமருந்து. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை காணிக்கை தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை காணிக்கை தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவா, மாறாத வான்மழையா, மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், திகழ்கின்ற திருமரியே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.